ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன் சார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டொமேட்டோ கேப்சிகம் தொக்கு. ரொம்ப டேஸ்டியான, எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தொக்கு ஐட்டம். அதுவும் நம்ம குக்கரில் கம்மி எண்ணெய் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். குக்கரில் டொமேட்டோ கேப்சிகம் தொக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல கலர்ஃபுல்லாக, டேஸ்டியாக, ஃப்ளேவர்ஃபுல்லான டொமேட்டோ கேப்சிகம் தொக்கு எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் நறுக்கியிருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் வெல்லம், இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கார்லிக் பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் கார்லிக் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படியாவது அந்த டேஸ்ட்டை பிடிக்க வச்சுக்கணும் நம்ம. இப்போது இதை நல்லா மிக்ஸி ஜாரில், ரொம்ப ஃபைனாக வேண்டாம், ஒரு 90% அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெய் ஒரு குக்கிங் ஆயில் விட்டுட்டு இதில் இந்த தாளிக்கிற பொருளை போட்டு கடலைப்பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். தீய விடக்கூடாது. கடலைப்பருப்பு தான் கணக்கு நமக்கு. உளுத்தம்பருப்பு டக்குன்னு செவந்துடும். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்க ஆரம்பித்த உடனே நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடலாம். கடுகும் நல்லா வெடித்து வரணும் நமக்கு. இந்த மிளகா வத்தல் சேர்க்கும்போது தொக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எல்லா ஐட்டமும் வறுபட்டுருத்து. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி, கேப்சிகம், பூண்டு, வெல்லம்லாம் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த விழுதை இந்த குக்கர் பேனில் சேர்த்துக்கணும். குக்கர் ரொம்ப ஹண்டி டைப்பாக இல்லாமல் இந்த மாதிரி அகலமான பேனாக இருந்தால் தொக்கு பண்ணுறது இன்னும் குயிக்காக ஈஸியாக முடியும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் புளி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. புளி பேஸ்ட் இல்லாதவங்க புளியையும் தக்காளியோடு சேர்த்தே அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் அளவுக்கு குக் பண்ணிக்கணும். ஒரு விசில் வந்துடுது. இப்போது இன்னொரு விசிலும் வந்துடுது. இப்போது குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் திறந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். ரொம்ப திக்காக வந்திருக்காது, கொஞ்சம் செமி சாலிடாக வந்திருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு, காரம்லாம் சேர்க்க போகிறோம். உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டோம். காரமும் வெந்தய பொடியும் சேர்க்கணும். காரத்துக்கு நான் தனி மிளகாய்த்தூள், சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் சேர்த்தப்புறம் ரொம்ப நம்ம கொதிக்க விடணும்னு இல்லை, சீக்கிரமாகவே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி நான் போட்டுக்கிறேன். வெந்தயத்தை வறுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சினோன்னாக்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இப்போ போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டொமேட்டோ கேப்சிகம் தொக்கு நல்லா ரெடி ஆகிடுது. கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. 2 விசில் வர ஒரு 5 மினிட்ஸ், ஓப்பன் பண்ணி கொதிக்க விட ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான், நிஜமாகவே ஆச்சு. இப்போது இந்த பாத்திரத்தில் எடுக்க போகிறேன். இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த தொக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈஸியான டொமேட்டோ கேப்சிகம் தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுது. கேப்சிகம் போடுறதுனால சீக்கிரமாகவே இது திக்கன் ஆகிடும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கேப்சிகம் யூஸ்வலாக சாம்பார் இல்லை ஏதாவது கிரேவிஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளியோடு சேர்த்து தொக்கு பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். விட்டமின் சி அதிகம் இருக்குது கேப்சிகமில், அந்த சத்தும் நமக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். தேங்க்யூ.